ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரையும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளைகளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதையும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாரும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நீரை கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடலில் புயல் வீசும் நேரம் அலைகளை அதட்டிடும் தேவா தேவா, அமைதியை ஈந்திடும் தேவா. வாழ்வென்னும் கடலில் புயல் வீசும் நேரம் அலைகளை அதட்டிடும் தேவா தேவா, அமைதியை ஈந்திடும் தேவா. பொல்லாத எந்தன் சிந்தனையாலே நல்வாழ்வை நான் மறந்தேனே, நல்வாழ்வை நான் மறந்தேனே. பொல்லாத எந்தன் சிந்தனையாலே நல்வாழ்வை நான் மறந்தேனே, நல்வாழ்வை நான் மறந்தேனே. மாய உலக சிற்றின்பத்தாலே மறந்திட்டேன் உண்மையினானே தேவா, துயரத்தில் மூழ்கினேன் நானே. வாழ்வென்னும் கடலில் புயல் வீசும் நேரம் அலைகளை அதட்டிடும் தேவா தேவா, அமைதியை ஈந்திடும் தேவா. அற்பன் என் ஞானம் மெய்யென்று எண்ணி தற்பரன் உம்மையே இகழ்ந்தேன், தற்பரன் உம்மையே இகழ்ந்தேன். அற்பன் என் ஞானம் மெய்யென்று எண்ணி தற்பரன் உம்மையே இகழ்ந்தேன், தற்பரன் உம்மையே இகழ்ந்தேன். பாவத்தின் பாரம் இதயத்தை வாட்ட கல்வாரி குரு சண்டை வந்தேன் தேவா, கழுவிடும் என் பாவம் என்றே. வாழ்வென்னும் கடலில் புயல் வீசும் நேரம் அலைகளை அதட்டிடும் தேவா தேவா, அமைதியை ஈந்திடும் தேவா. வாழ்வென்னும் கடலில் புயல் வீசும் நேரம் அலைகளை அதட்டிடும் தேவா
தேவா, அமைதியை ஈந்திடும் தேவா. சங்கீதங்களின் புத்தகம் 87வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 87வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளை நாங்கள் வாசிக்கிறது உண்டானால் அவைகளுக்குரிய நித்திய ஜீவனை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிந்திருக்கிறதுனாலே உள்ளத்தின் ஆழத்தை திறந்து உம்முடைய வசனங்களை உட்கொள்ள உம்மை நோக்கி கடந்து வருகிறோம். இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு சத்தியமான காரியங்களை அறிந்து உணர ஏற்ற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 87வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இது பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டை
நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மை ஆமென் ஆண்டவரே. நித்திய காலமெல்லாம் நம்மையே நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போதாமே புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடிக்காத ஆண்டவரல்லோ, அடிக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவினார் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. ஆத்தும ஆதாயம் செய்வே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லாமே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன்னாமே விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்ற கரங்களை தட்டி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆமென் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடு ஆமென் ஆண்டவரே, நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல
சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீரநடை நடாம நானே மாமே. வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீரநடை நடந்திடுவோ. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழாமே ஆண்டவரே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவாமே, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே, பெந்தெகோஸ்தே நாளை போல ஊற்று ஆண்டவரே, பெரிய முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஒளிந்திடும் ஆமென் ஆமென் உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம்
செய்தீரையா எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தேரே உம் சேவைக்கே, அழைத்தேரே உம் சேவைக்கே, அதை நானும் மறந்திடுவேனோ, அதை நானும் மறந்திடுவேனோ, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே, எண்ணமில்லா ஏக்கமில்லா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, செய்வது தானே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் எஜமானே, உம் சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காக நாங்கள் வாழும்படிக்காக, உமக்காக நாங்கள் ஓடும்படிக்காக, உமக்காக கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காக எங்கள் நிலைகள் எல்லாவற்றையும் தாழ்த்தி, எங்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் தாழ்த்தி உம் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம் சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட, உம் விருப்பம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை நிரப்பும் தேவனாக, நீர் எங்களை ரட்சிக்கும் தேவனாக, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக, நீர் எங்கள் கர்த்தாவை எல்லைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே பாதுகாக்கும் தேவனாக எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு வர வேண்டும் என்று உம் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் யாவரும் எழுந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Thank you my Father. நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் இறங்கி வரும்படிக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய
உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலத்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்துவங்களை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Thank you my Lord, thank you my Father, thank you my Lord. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
நல்ல தேவனே, நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறவரே, உம் கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஜீசஸ். இந்த காலங்களிலே காணப்படக்கூடிய மகா பெரிய கொடிய வஞ்சகங்களுக்கு எதிராக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். சாத்தான் தன்னுடைய பங்குக்கு அதி தீவிரமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய ரட்சிப்பின் மகிமையான காரியங்களை இழக்கச் செய்யக்கூடிய அளவிற்கான அநேகம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை எல்லா இடங்களிலும் வியாபிக்க பண்ணி கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். உபதேசங்களின் மூலமாய் வரக்கூடிய வஞ்சகங்கள், அநேகம் தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் வரக்கூடிய வஞ்சகங்கள், அற்புதங்களின் மூலமாய் நிகழ்த்தப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று சொல்லி சாத்தான் தன்னுடைய பங்குக்கு அதிகமான வஞ்சகங்களை தேச எல்லைகளிலே உருவாக்கி கொண்டு வருகிறதுனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகள் இனதென்பதை உணர முடியாதவர்களாய் அவைகளிலே வீழ்ந்து மாண்டு மடிந்து போகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவிக்குரிய ஜனங்கள் உணர்வை பெறும்படிக்காக நன்மை இனதென்றும் தீமை இனதென்றும் பகுத்தறியத்தக்கதாக ஞானத்தின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட நாம் ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் வல்லமைகளை இழந்து போகாதபடிக்காக, ரட்சிப்பின் கிருபைகளை விட்டு வழுவி விழுந்து போய்விடாத அளவிற்காக பெற்ற அபிஷேகத்திற்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணக்கூடிய மக்களாய் விளங்கும்படிக்காக சபைகளிலே காணப்படும் தேவ ஜனங்களுக்காக, தேங்க்யூ மை ஃபாதர், தனி ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களுக்காக, இப்படிப்பட்டவர்கள் ஒருவர் கூட இடருண்டு போய்விடாத அளவிற்காக கர்த்தருக்குள் அவர்கள் ஸ்திரமடைந்து கர்த்தராக தேவனை கடைசி வரைந்தும் உறுதியாய் பற்றிக்கொண்டு இலக்கை நோக்கி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தீவிரமாய் இயங்கும்படியான அதிகமான வல்லமைகளை தேவன் அவர்களுக்கு தரும்படிக்காக நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஆண்டவராக தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேங்க்யூ மை ஃபாதர் கடைசி வரையான ஓட்டத்திலே அவர்கள் நிலைத்து ஓடக்கூடிய அளவிற்கான கிருபைகளை கர்த்தருக்குள் அவர்கள் பெறும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்த ஒருமனப்பட்டவர்களால் நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. நம்மளும் கூட இடறி போயிடக்கூடாது. நம்மை போல காணப்படும் அநேகம் தேவ ஜனங்களும் இடர்ந்து போய்விடக் கூடாது. கர்த்தராக தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய பாதையை உறுதியாக நிறுத்த வேண்டும். நிரப்பும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கால்கள் கத்தாவை கண்ணிகளிலும் சுருக்குகளிலும் அகப்பட்டு போய்விடாத அளவிற்காக, சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்களிலே சிக்கொண்டு போய்விடாத அளவிற்காக அவர்கள் கண்களை தெளிவிக்கும் கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் வல்லமையாய் ஊற்றப்பட வேண்டும் என்று நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் வகையிருக்கக்கூடிய ஞானேந்திரியம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி காலங்களிலே வல்லமையாய் உருவாக்கி தருவீர். கர்த்தருக்குள் உறுதியாய் நின்று தங்களுடைய இறுதி கட்ட ஓட்டத்தை கர்த்தராகிய தேவனுக்குள் ஓடி முடிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தம் உள்ள இரக்கங்களினாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய முக்கியமான வாழ்க்கையினுடைய பங்குகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டம் என்னமாய் முடிய போகிறது என்கிறது நம்முடைய கரங்களையும் நம்முடைய பிரயாசங்களையும் பொறுத்ததாகவே காணப்படக்கூடிய ஒன்று. எப்படி வேண்டுமானால் நம்ம ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகலாம். ஆனால் இறுதியிலே நல்ல பலன்களை நாம் பெற ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம நம்ம நிறைய காரியங்களின் ஊடாக கடந்து போகலாம். என்றாலும் கூட கடைசி காலம் வரக்கூடிய அந்த நாட்கள்ல நாம் ஓடினது வீணாக்கப்படாத அளவிற்காக நம்முடைய ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாக, பந்தய பொருளை பெறக்கூடிய அளவிற்கான ஒரு ஓட்டமாக விளங்கினால் மட்டும்தான் முழு பலனை தேவன் நம்மை உருவாக்கின இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்து வைத்ததனுடைய நோக்கத்தின் இறுதி பலனை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். பல ஜனங்கள் இந்த நாட்கள் ஓடிக்கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனம் போன போக்கின்படி ஓடிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். சில பேர் மற்றவர்களை வஞ்சித்து ஓடக்கூடிய மக்களாக, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து ஓடக்கூடிய ஒரு மக்களாக, வீட்டின் மேல வீட்டை கட்டி ஓடக்கூடிய அந்த ஓட்டங்களாக, அநேக விதமான கொள்ளை பொருளினாலே தங்களுடைய ஆசைகள் யாவற்றை நிரப்பக்கூடிய மக்களாக, இப்படி பல ஜனங்கள் எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறாங்க.
ஒரு நாள் ஓட்டம் ஒன்று நின்று போய்விடும். அந்த ஓட்டத்தினுடைய பலன் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. அது எதை நோக்கி நம்முடைய பயணம் காணப்பட்டதோ அல்லது எதை குறித்து நாம் நம்முடைய இயக்கத்தை இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோமோ அவைகளுக்குரிய நிறைந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாக விளங்கப்பட போகிறது. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவனவனுடைய பிரயாசத்திற்கேற்ற பலனை கர்த்தராகிய தேவன் கட்டாயம் தந்துடுவார். என்ன காரியத்தை நம்ம செஞ்சோமோ அதற்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆண்டவராகிய தேவன் இதோ சீக்கிரமாய் வருகின்றார். அவரோடு கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுந்த பலன்களோடு கூட கர்த்தராகிய தேவன் வரப்போகின்றார். என்ன காரியத்தை செய்யறோமோ அதுக்குரிய பலன். நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குரிய பலன் நமக்கு உண்டு. ஆகவே நம்ம மறைவாக காரியங்களை செஞ்சாலும் சரி, வெளியரங்கமா காரியங்களை செய்தாலும் சரி, எல்லா காரியத்திற்கும் ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அந்த பலன்களை கட்டாயம் நீங்களும் நானும் பெற்றே தீர வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிகுதியான பலன்களை தரும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் நாட்டி வைத்தார். கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் உண்டாக்குகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தன்னுடைய விருப்பத்தின்படி மனிதர்கள் நிறைய ஈல்டிங் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக, நிறைய பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாகவே கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் நாட்டி வைக்கின்றார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விளைச்சல்களுக்கு தேவையான சகல உபகாரங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கின்றார். மக்களுக்கு தேவையான உரங்களை போட்டு, மக்களுக்கு தேவையான அநேக விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் யாவற்றையும் தெளிப்பித்து, நிறைய தேவையான அநேக விதமான மண் உரங்கள் யாவற்றையும் போட்டு, அது மட்டும் இல்லாமல் அநேகம் நீர்ப்பாசனங்கள் யாவற்றையும் பயன்படுத்தி இப்படி வளர்க்கக்கூடிய காரியங்களின் எல்லா விதமான தன்மைகளையும் கர்த்தர் உருவாக்குகின்றார். இந்த எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாம் கடைசி நாட்கள்ல கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள்ல தேவன் தந்ததற்கு ஏற்றது மாதிரி அதற்கு அதிகமான பலன்களை தருகிறது உண்டானால் நிச்சயமான மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நிறைவான பலன்களை நாம் பெறும்படிக்காக பிரயாசப்படணும். ஒரு நெல் போட்டு ஒரு நெல் மட்டும் எனக்கு அறுவடையாக வருகிறது உண்டானால் பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு நெல்லை போட்டு 1000 நெற்களை நான் மெய்யாகவே அறுக்கிறது உண்டானால் மிகுந்த பலன் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. அதே மாதிரி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பலன்களை எதிர்பார்க்கக்கூடியவராய் விளங்குகிறார். தேவையான எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு தேவனாகவும் கர்த்தராகிய தேவன் விளங்குகின்றார். இந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலன்களுக்கு ஏற்ற வண்ணமான வளர்ச்சியின் கூடாக நம்ம கடந்து போகிறது உண்டானால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்காக மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான ஒரு ஈடேற்றத்தின் கூடாக கடந்து போக நம்மால் முடியும் என்கிறதுல சந்தேகம் ஒன்றுமில்லை. பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்கிறது நமக்கு விருப்பம். எல்லா மனுஷனுக்கும் பிரியம். நாம் பலன் கொடுக்கணும்னு சொல்லித்தான் ஆசை. என்றாலும் கூட தகுதியான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 32வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஒரு மனுஷன் நீதியாக நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மிகுந்த பலன்களை பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். அவனுடைய பலனினாலே அவன் அமெரிக்கையும் சுகமுமான வாழ்க்கை வாழுகிறானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்திற்கும் மற்றவங்களுடைய கரங்களை எதிர்பாராத அளவிற்காக மிகுந்த பலன்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால வசனத்தில் என்ன வார்த்தை நம்ம பார்க்கிறோம்? அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அமெரிக்கையான ஒரு மனிதனாக சுகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக விளங்குகிறான். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன காரியத்தை வாசிக்கிறோம்? அவன் தன் திராட்சை செடியின் நிழலில் கீழே சுகமாய் தங்கி இருப்பான். சுகமான ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தருடைய பிரியம். சுகமான வாழ்க்கையில என்ன அர்த்தம்? ஒரு திருப்தியான ஒரு நிலை. இந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் வசனம் என்ன போட்டுக்கு? நீதி உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நீதியான ஒவ்வொரு விதமான நடக்கையினால்தான் மிகுந்த பலன்கள், சமாதானத்திற்கு ஏதுவான பலன்கள், நிச்சயமான பலன்கள், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தர உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நோவா என்கிற மனிதனை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். அவன் நீதி உள்ள ஒரு மனிதனாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தார். அவனுடைய நீதி எப்படிப்பட்ட ஒரு நீதியாய் காணப்பட ஆரம்பித்தது? தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீதிமானாக விளங்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் திடீர் என்று சொல்லி நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். பயங்கரமா வெயில் குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம்.
அந்த நாட்களிலே மழை பெய்யாது இருக்கக்கூடிய ஒரு காலங்களும் கூட வெறும் வானத்து பனியினாலே அந்த பூமியெல்லாம் நனைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த நாள்ல திடீரென்று சொல்லி நோவாவை பார்க்கக்கூடிய கர்த்தர் அவனோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகிறார். நோவா, பெரிய ஒரு வெள்ளம் ஒன்றை நான் இந்த உலகத்திற்குள்ளாக அனுமதிக்கப் போகின்றேன். ஆகவே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்படும்படிக்காக ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராக தேவன் நோவாவோடு கூட பேச ஆரம்பித்தார். முதல் காரியம் என்ன? மழைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, தண்ணீர் வெள்ளம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியாது. சமுத்திரத்தை பார்த்திருக்கிறாங்க, மற்ற காரியங்களை பார்த்திருக்காங்களே தவிர மழை பெய்யாது இருக்கக்கூடிய காலத்திலே கர்த்தராகிய தேவன் மழையை பற்றி பேசுகின்றார். அறியாது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது எப்படி? நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஜனங்களுடைய கண்கள் காண ஒரு பெரிய ஒரு பேழை ஒன்றை கட்டத் துவங்கினார். ஜனங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மக்கள் நோவா என்கிற மனிதனை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நோவாவுக்கு ரொம்ப வயசாக போனதுனால அவனுக்கு புத்தி பேதலிச்சுட்டு இருக்கிறது. அவன் வீட்டை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறான். இந்த கப்பலை கொண்டு போய் சமுத்திரக்கரை ஓரத்தில் கொண்டு போய் கட்ட ஆரம்பிச்சா கூட சமுத்திரத்திற்குள்ளாக இந்த கப்பலை பயன்படுத்தி அவன் பயணத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இவன் நடுவெளியில வெட்டாந்திரையில கொண்டு போய் கட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கப்பலை எப்படி கொண்டு போய் சுமந்து கொண்டு போய் அந்த சமுத்திரத்துக்குள்ளாக கொண்டு போய் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்த முடியும். எல்லா ஜனங்களும் பரியாசம் பண்ணக்கூடிய நேரத்தில் எந்த பரியாசமான வார்த்தைகளையும் நோவா தன்னுடைய செவிகளிலே ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைகளின் படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாக தன்னுடைய நீதியை விளங்க பண்ணக்கூடிய நோவாவாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவாக்கப்படும்படிக்காக பெரிய மழையை கர்த்தராகிய தேவன் பெய்ய பண்ண ஆரம்பித்தார். நோவா தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிய ஆரம்பித்ததுனால அவனுடைய சந்ததியாரும் அவனும் அவனோடு கூட காணப்படக்கூடிய ஜீவன்களும் காப்பாற்றப்படுகிறத பார்க்க முடியும். இப்படி தேவன் நோவாவை என்ன நோக்கத்திற்காக நீதியின் மார்க்கத்தானாக எதற்காக உருவாக்கி வைத்தாரோ தேவனுக்கு பிரியமான நீதியை நிறைவாக்குற நோவாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான நீதிகளை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். நீதி உள்ள சந்ததியை கர்த்தராகிய தேவன் தமக்காக உருவாக்கி வைத்திருக்கார். நீங்களும் நானும் யாரு அப்படின்னா நீதி உள்ள சந்ததிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்துல பார்க்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார், தேவ பக்தி உள்ள நீதி உள்ள ஒரு சந்ததியை அவன் உருவாக்கணும். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான சந்ததி என்று அழைக்கப்படக்கூடியது யார்? அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நீதியை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடியவர்களாய் காணப்படணும். ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய நீதியின் மார்க்கத்தாராக உங்களுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் பலன்கள் மிகுதியான பலன்களாய் காணப்படும். உங்கள் அலங்கம் எல்லாம் சுகமாக, அலங்கம் எல்லாம் சந்தோஷம் உள்ளதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். நீதி என்றால் என்ன? இவைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்துல சுருக்கமாக ஒன்று விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீதி என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் அதுல 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நிதானமாய் வாசிக்கிறீங்க, கவனிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தமாகத்தானே. நீதினா எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகின்றார்? தேவ பயத்தோடு செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நீதியாக நினைவு கூறப்படுகிறது. காயின் என்கின்ற மனிதன் தகப்பனுடைய வார்த்தைகளின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி விசனத்தோடு கூட செய்தானே தவிர பயத்தோடு கூட செய்யல. ஆபேல் என்கிற மனிதன் கர்த்தராகிய தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் கடந்து போகின்றான். ஆகவேதான் ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் புறம்பே தள்ள ஆரம்பித்தார். இதை கண்ட காயினுடைய மனம் பற்றி எறிய துவங்கிற்று. என்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக, என் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக காணப்பட ஆரம்பித்ததினாலே நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி காயின் ஆபேலை கொலை செய்து போட்டான். இந்த வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம்? தேவ பயத்தோடு எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்கள்ல ஏதாவது ஒரு பொறுப்பை தருகிறது உண்டானால் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய தேவனுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நல்ல ஒரு வாக்கியம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்குள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ வேண்டும் என்றாலும் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் என்ன விதமான வார்த்தையை பார்க்கிறோம்? பயத்தோடு கூட கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் களி கூற வேண்டும். சந்தோஷத்தோடு கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திலே ஆண்டவருடைய வேதம் சொல்லும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதங்களின் புத்தகம் 2வது அதிகாரத்துல
11வது வசனம் என்ன போட்டுக்கோங்க? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். எப்படி போட்டுக்கார பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது? நீங்கள் களி கூறணும் என்றாலும் நடுக்கத்தோடு களி கூறுங்கள். எதை நீங்கள் கர்த்தராக தேவனுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரு பயமும் ஒரு அச்ச உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பயமில்லாமல் கர்த்தராகிய தேவனை சேரக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், உங்க கையில என்ன பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் அதை பார்க்கலாம், பார்க்காம போகலாம், அல்லது கர்த்தராகிய தேவன் அவைகளை பார்க்கிறார். உங்க கையை நம்பி ஒருவேளை ஏதாகிலும் ஒரு ஊழியத்தினுடைய பொறுப்பை தர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாகிலும் ஒரு ஜெபத்தினுடைய காரியத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை தந்தவர்கள் அந்த காரியங்களை பற்றி மெய்யாகவே அறிய மாட்டாதவர்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் அவைகளை பார்க்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நிறுத்த ஆரம்பிக்கிறது உண்டால் கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்வார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆதி காலத்திலே காணப்பட்ட எல்லா ஜனங்களும் தேவ பயத்தோடு கூட கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிச்சார். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாதவர்களாய் ஒருவனும் கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்கவே இல்லை. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் பயம் நிறைந்த ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிச்சாதான், ஆரம்பிக்கக்கூடிய அந்த மக்களாக இருக்க ஆரம்பித்ததுனால்தான் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் எல்லா இடங்களிலும், சமுத்திரங்களிலும், கப்பல் சேதங்களிலும், பொருள் சேதங்களிலும் அவர்கள் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்கென்று இங்கும் அங்கும் ஓடி தெரிந்து ஊழியங்களை பார்த்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவன் நம்மை நம்பி தந்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு நான் என்ன உத்தரவாதம் பண்ண போறேன்? தேவன் என்னை நம்பி பலவிதமான காரியங்களை தந்திருக்கிறார். என்னுடைய கையை நம்பி, அதாவது ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்குரிய உத்தரவாதத்தை என்ன சொல்ல போகின்றேன்? தேவன் என்னை நம்பி இத்தனை விதமான வேலைகளை தந்திருக்கிறார், நான் அதுக்கு என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் சொல்ல போகிறேன்? ஒரு பயம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுது. ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் நம்மளை நம்பி ஊழியத்தை தராம போயிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நம்பி உங்களை தந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டமடைந்து போகிறது உண்டானால் கர்த்தரை சந்திக்கும் நாளில் நீங்களும் நானும் கணக்கு சொல்லணும். என்னுடைய ரட்சிப்பு நிறைவாக்கப்படும்படிக்காக நான் நடுக்கத்தோடு கூட கர்த்தராகிய தேவனை சேவிக்க பழக வேண்டியது அவசியம். இப்ப நீதினா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? எதை நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்தினாலும் தேவ பயத்தோடு கூட செய்ய பிரயாசப்படுங்க. தேவன் அவைகளை பார்க்கிறார். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு நாள் போய் நிற்கணும். என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் நான் மெய்யாகவே உத்தரவாதம் பண்ணணும், நான் சொல்லணும், பதில் சொல்லணும். என்னை நம்பி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலைகள், ஒருவேளை அந்த வேலை என்னுடைய கரங்களை தாண்டி கடந்து போயிருந்தாலும் அவைகளை நான் திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவைகளுக்காக நான் ஜெபிச்சு அவைகள் யாவற்றையும் திரும்ப பெற வேண்டியது அவசியம். பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் யாவற்றையும் இழக்கிறது ஒரு மதியீரமான ஒரு வாழ்க்கை. அவைகளை திரும்ப பெற்று மீண்டும் கர்த்தருடைய கரங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, தேவன் தந்த ஒவ்வொரு காரியமும் விலையேற பெற்றவை. இவைகளை நீங்கள் ஒருவேளை தொலைக்கிறது உண்டானால், ஒருவேளை இந்த காரியங்களை நீங்கள் நழுவ விடுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் நாள்ல நீங்க கணக்கு சொல்லணும். அப்ப அந்த பயம் எனக்குள்ள இருக்கணும். ஐயோ, எத்தனை வரத்தை நான் நழுவு விட்டுருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை கிருபையை நான் விட்டுருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதங்களை நான் விட்டுருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை தூரம் நீர் என்னை வருந்தி அழைத்து, எத்தனை காரியங்களை நீர் எனக்கு கற்பிக்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறீர், எத்தனை ஆசீர்வாதங்களான கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமை நான் பார்க்கும்படியான சூழ்நிலைகள் எனக்கு தந்தீங்க. இது எல்லாத்தையும் பத்தி நான் அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். தேவ பயம் என்னுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகும் பொழுதுதான் தேவன் தந்த ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அக்கறையே இருக்காது. அதை பத்தி நமக்கு பயமே இருக்காது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சில வாக்கியங்களை நான் மீண்டும் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஒரு கொஞ்சம் வருஷத்திற்கு பிறகு ஒரு நாள் பஸ் பிரயாணத்துல பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், நான் அறிந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், ஆரம்ப நாட்கள் என் கூட இணைந்து ஊழியம் பண்ணினவர், பின்பு சில பிரச்சனைகள்னால ஊழியத்தை விட்டு வெளியே போய் அவர் தனித்து இயங்கி ஊழியங்களின் ஊடாக கடந்து போன அந்த காலம், மீண்டும் அந்த சகோதரியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் என்னை தூரத்திலே பார்த்த மாத்திரத்துல உடனே எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சீட்ல வந்து உட்கார்ந்துட்டார். என்னை பார்த்து கேட்டாரு, பிரதர் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கேன் பிரதர், கர்த்தருடைய கிருபையினால. நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஊழியம் எப்படி இருக்குன்னு கேட்டார். ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால் நல்ல ஊழியங்களின் ஊடாக கர்த்தராகிய தேவன் என்னை அழைத்து கொண்டு போகின்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணே உங்களுக்கு இந்த மாசத்துல எத்தனை ஊழியம் அப்படின்னு கேட்டார்.
நான் அவரை பார்த்து சொன்னேன், ஒரு 4 ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். 4 ஊழியத்துக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் ஆயத்தப்படுவோம். என்னென்ன இன்னும் அதே மாதிரி இருக்கிறீங்க? எனக்கு இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஊழியம் 38 ஊழியம் என்கிறதை பற்றி பேசினாங்க. ஏங்க, ஒரு மாசத்துக்கு 30 நாள் இல்லை 31 நாள் தான் ஒரு மாசத்துக்கு. அது ஒரு பிப்ரவரி மாசமா போச்சு, 29 நாள் தான். 38 ஊழியத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்க எப்படி ஊழியத்தின் ஊடாக, ஐயோ காலையில் ஒரு ஊழியம், மத்தியானம் ஒரு ஊழியம், நைட்டு ஒரு ஊழியம், இப்படி பல ஊழியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், சரி இப்படி இத்தனை ஊழியத்தின் ஊடாக கடந்து போறீங்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்க எப்ப ஜெபிப்பீங்க, எப்ப நீங்க பிரசங்கத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள்? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு எங்கனே நேரங்கிறது, பஸ்ல போகும்போதே நான் கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தாவே, இந்த ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், முன்னாலேயே போய் அந்த இடத்தை நீர் ஆயத்தப்படுத்த நான் கர்த்தருக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். சரி, அப்ப நீங்க பிரசங்கத்துக்கு என்ன காரியத்தை செய்வீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரசங்கம் தானே. இந்த வருஷத்துல நான் ஒரு பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தி அந்த வருஷம் முழுவதும் அதே பிரசங்கத்தை நான் செய்கிறது என்னுடைய வழக்கம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ரொம்ப பிரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவருடைய ஆசாரியர்களாய் காணப்படக்கூடிய ஆரோனையும் மிரியாமையும் அதன் பின்பதாக மோசே என்கிற மக்களையும் கர்த்தராகிய தேவன் அழைப்பித்து, என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தையின்படி உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நடத்துதலிலுமே உங்கள் பின்பற்றி வராங்க, இவர்களை நீங்கள் வெறுமனே விடக்கூடாது, இவர்களை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். கெர்சீம் மலையின் மேலே ஏறி நின்று கொண்டு அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். என்ன ஆசீர்வாதத்தை கூற வேண்டும்? கடைசியில் நம்ம ஜெபத்தினுடைய முடிவில் சொல்லுமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்க கடவர். அந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய ஜனங்களுக்கு பழைய சாப்பாடு கொடுக்கிறதை நான் எப்படி அங்கீகரிப்பேன்? ஏதோ ஒரு நாள் நீ வந்து தயாரித்திருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கிறது உண்டானால் நான் அவைகளை எப்படி நான் பிரியமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன்? என் ஜனங்கள் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட நீ அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை தயார் பண்ணி என் பிள்ளைகள் கொடுக்கணும். அதான் கர்த்தருக்கு புரியும். ஏதோ ஒரு கையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பேசுகிறது அல்ல, ஏதோ ஒரு வாக்கியத்தை பற்றி அறிவிக்கிறது அல்ல. தேவன் அவர்களுக்கு என்ன பேசுகிறார் என்று சொல்லி பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ப்ரிப்பேர் பண்ண, அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த என்பது ஏதோ அதாவது நம்ம கைக்கு வந்திருக்கக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறது இல்லை. பிரசங்கம் தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள், அதை மறைந்து போன அருமையான தேவனுடைய மனிதன் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அடிக்கடி தன்னுடைய செய்தியிலே ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பிப்பார். சில பரிசுத்தவான்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சனிக்கிழமை ஆனால் அவர்களை வந்து பார்க்கவே முடியாது, எங்கேயோ ஓடி போறாங்க, ஒரு மலைக்கோ ஒரு லாட்ஜுக்கோ எங்கேயோ போயிடுவாங்க. அந்த நாள் முழுவதும் காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து மறுநாள் காலிலே என் ஜனங்களை சந்திக்க நான் வருவேன், அவர்களுக்கு தேவையான என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று காலிலிருந்து இரவு வரைக்கும் ஃபாஸ்டிங்கிலே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வசனங்களை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் வருவாங்க. நான் அவர்களை பார்த்து கேட்கிறது வழக்கம். சகோதரர் சொல்லுவார், நான் அவரை பார்த்து கேட்கிறது வழக்கம், எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணியிருக்கீங்களே, எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்களே, அதுல ஒரு வார்த்தையை எடுத்து நீங்க வந்து கர்த்தருடைய நாமத்தினால் அறிவிக்க கூடாது? இல்லை, அவருடைய ஜனங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு காரியத்தை சொல்லிட்டேன்னா கர்த்தருடைய நாளிலே நான் போய் நிற்கணும், அவருக்கு முன்பதாக நான் போய் நின்று வார்த்தைகளை சொல்லணும். ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வார்த்தைகளை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயத்துல நான் சகல ஜாக்கிரதை உள்ளவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே என்னை நான் நிறுத்துகிறேன்னு சொல்லுவேன். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும்னு பாருங்க. தேவ பயத்தோடு செய்யப்படக்கூடிய செயல்களைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பாரை தவிர ஏதோ ஒரு காரியத்தை உங்க மனம் விருப்பத்தின்படி நீங்கள் காரியங்களை செய்கிறது உண்டானால், ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நிறைய ஊழியத்துக்கு நான் நிறைய விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேன், நிறைய காரியத்தின் மூலம் அதெல்லாம் கர்த்தராகிய தேவன் கணக்கிலே வைக்க மாட்டேன். கர்த்தருடைய கணக்கிலே ஏறக்கூடியவைகள் எவைகள் என்றால் எதையெல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடு நீங்க செஞ்சீங்களோ அதைத்தான் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார். எதையெல்லாம் உண்மையான ஒரு உள்ளபூர்வமான ஒரு பயத்தோடு கூட, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தீங்களோ, ஏனோதான செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்கள், நீங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும், ஆனால் அசதியாய் ஊழியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா எதை நீங்கள் செய்தாலும் தேவ பயத்தோடு கூட செய்ய நீங்கள் பிரயாசப்படும். நீங்க காணிக்க கொடுத்தாலும் கர்த்தருக்கு பயத்தோடு கூட, நீங்கள் எந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் தேவ பயத்தோடு கூட. இந்த 2 பேரும் காணிக்கை தான் கொடுத்தாங்க. யாரு? காயினும் காணிக்கை தான் கொடுத்தான், ஆபேலும் காணிக்கை தான் கொடுக்க ஆரம்பித்தார். காயினுடைய காணிக்கை கர்த்தராகிய தேவன் அதாவது காயினுடைய முகத்திலே தூக்கி எரிஞ்சிட்டார். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்ததற்கு காரணம் என்ன? வசனத்துல வாசிக்கிறோம், தேவ பயத்தோடு கூட ஆபேல் காணிக்கைகளை செலுத்தினார்,
பயமில்லாமல் காணிக்கைகளை அந்த காயின் செலுத்த ஆரம்பிச்சதுனாலே காயினுடைய காணிக்கைகளை கர்த்தர் புறக்கணிக்க ஆரம்பித்தார். எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவ பயத்தோடு கூட செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை தான் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எது நீதியின் கிரியை, எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட செய்கிறது தான் உண்மையான நீதி என்று கர்த்தருடைய வேதத்தின் வழியாக கற்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. உண்மையான நீதியை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இரண்டாவது காரியம், எது நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாக நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசம் தேவனாகிய கர்த்தரால் நீதியாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. கர்த்தராகிய தேவனை எப்படி நான் நம்ப வேண்டும்? எல்லா விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனை நீங்கள் சார்ந்து வாழ பழகணும். கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையை நன்மையான காரியங்களை தந்தால் மட்டும்தான் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இல்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அவர் எனக்கு தீமையான ஒரு காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவன் தரக்கூடியவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள் தான். ஒருவேளை இந்த நாட்களில் அது ஒருவேளை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக அது ஒரு ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அது ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்கிறதை பற்றி நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஜனங்கள் அந்த நாட்களிலே கர்த்தர் தந்த ஒவ்வொரு காரியங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். விசுவாசம் என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தர் சில காரியங்களிலே நன்மையான விஷயங்களை தரும் பொழுது சந்தோஷப்படுகிறதும், கர்த்தர் சில காரியங்களிலே தீமையான விஷயங்களை அனுமதிக்கும் பொழுது துக்கப்படுகிறதும் உண்மையான ஒரு நம்பிக்கை அல்ல. கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை தர ஆரம்பித்தாலும் நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர தீமை ஒன்றையும் செய்ய ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியாது என்கிற ஒரு உள்ளபூர்வமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். என் வாழ்க்கையில திடீர் என்கிற ஒரு வியாதி வருகிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உண்டானால், இவைகளை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழகணும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டத்தை ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறது உண்டானால், தேவன் நன்மையான காரியங்களை தரக்கூடிய தேவன் எதற்காக இந்த ஒரு தீமையான ஒரு அனுபவத்தின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகிறார்? இல்லை. எதை கர்த்தராகிய தேவனுடைய வாழ்க்கையை தந்தாலும் தீமை செய்ய அறியாத கர்த்தர் எனக்கு அவர் எதை செய்தாலும் நன்மை என்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேருதான் உண்மையான ஒரு விசுவாசம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இந்த விசுவாசத்துல தான் பல நேரங்களில் நீங்களும் நானும் தோற்று போக ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள்ல ஜனங்கள், சில ஊழியக்காரர்கள் கூட என்ன வார்த்தையை அவங்க பேச ஆரம்பிச்சிடாங்கன்னு சொன்னா, ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இருக்கிறவனாய் காணப்படுகிறது உண்டானால் அவன் எல்லா விஷயத்திலும் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும். அதுக்கு வம்புக்கு அதாவது ஆபிரகாம் பிடிச்சு இழுத்துருவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய எல்லா காரியத்திலும் செல்வச்சீமானாய் விளங்குறது மாதிரி நீங்களும் செல்வச்சீமானாய் விளங்க வேண்டியது அவசியம். உனக்கு சொந்த வீடு இல்லையா? கர்த்தருடைய நாமத்தினால் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுனால சொந்த வீட்டை கர்த்தராகிய தேவன் கட்டித்தருவார். உனக்கு சொந்த வீடு, ஒரே ஒரு வீடு இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்தினால் நீ ஊக்கமான மனசோடு கூட ஜெபி, கர்த்தராகிய தேவன் ஒரு லைன் வீட்டையே கட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். உனக்கு ஒரு லைன் வீடு இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபி, 3 லைன் வீடை கர்த்தராகிய தேவன் கட்டித்தருவார். இப்படி கர்த்தருடைய நாமத்தை வியர்த்தமாக பேசக்கூடிய நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேகம் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நிறைய நன்மையான காரியங்கள். அவனுக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத கழுதைகளும், எண்ணிக்கைக்கு அடங்காத குதிரைகளும், கோவேறு கழுதைகளும், அநேக விதமான ஆடுகளும் மாடுகளும், அநேக விதமான பணியாட்களும், வேலைக்காரர்கள், நிறைய ஜனங்கள் காணப்பட ஆரம்பிச்சார். யோபு அந்த நாட்களிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து யோபுனுடைய புத்தகத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்பதாக ரொம்ப அழகு நிறைந்த ஒரு மனிதனாக விளங்கினவன் யோபு. அவனுடைய அழகை பார்க்கக்கூடிய ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களும் அவன் அந்த வழியாக போகக்கூடிய நேரத்துல தங்களுடைய கைகளினால் வாயை பொத்திக்கொண்டு எழுந்து நிற்பாங்களா. அந்த அளவிற்கு அழகு நிறைந்த ஒரு மனிதனாய் விளங்கினவன் யோபு. ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லா நன்மைகளையும் பெற்றவனாய் காணப்பட்டவன் யோபு. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றவனாய் காணப்பட்டவன் யோபு. அங்கு இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய ஊத்ஸ் என்கிற தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா மக்களும் சொன்னாங்க, இவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால கர்த்தரால் இவன் எல்லா காரியங்களிலும் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். ஒரே நாளில் எல்லா காரியத்தையும் இழந்து போயிட்டார் யோபு. ஒரே நாளிலே அவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார்.
ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். ஆஸ்திகள் போன பிறகு இனி அவருடைய வீட்டிலே பணி செய்யக்கூடிய பணியாட்கள் இருக்கிறது எப்படி? அவர்களும் அவனை விட்டு எல்லா ஜனங்களும் விலகி போயிட்டாங்க. அவனுடைய சரீரங்கள் எல்லாம் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் எரிபந்தமான குப்புறங்களினால் பாதிக்கப்பட்டவனாக உருமாற்றமாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். அவ்வளவு பிரச்சனைகள் வர ஆரம்பித்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் தந்தது என்கிறதை யோபு அறிய ஆரம்பிச்சதுனால் அவர் சொல்லுகின்றார், தேவன் நன்மையான காரியங்களை தரும் பொழுது தேவன் தந்த நன்மையை பெற்றிருந்தால் தேவன் தீமையான காரியங்களை அனுமதிக்கும் போது அவைகளை நாம் பெறாமல் இருக்கிறது எப்படி என்கிற வார்த்தையை பற்றி பேசுறாரு பாருங்க. இதுதான் உண்மையான ஒரு நம்பிக்கை. உண்மையான ஒரு நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? தேவன் நன்மையை தரும்போது மட்டும் கர்த்தர் மேல நம்ம பட்சமா இருக்கிறது அல்ல. தீமையான காரியங்களை கர்த்தர் அனுமதித்தாலும் தேவன் தந்தது எல்லாம் ஒருவேளை மனுஷிக கற்கள் அது தீமையான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவ பார்வையில் நன்மையாக இருக்கிறது தான் கர்த்தர் எனக்கு தருவார். இது நன்மைதான். ஆண்டவராகிய தேவன் தந்தவைகள் எல்லாம் நன்மைதான். என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவீனம் நன்மைதான். என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய குறைவுகள் நன்மைதான். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுக்கு தீமை செய்ய தெரியாது. வசனத்தில் என்ன போட்டு, தீமைகளை பாராத சுத்த கண்ணன் என்று கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தில் பார்க்கிற அவரை பற்றி, ஆண்டவராகிய தேவனை பற்றி கர்த்தருடைய வசனத்தை பார்க்க நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவனாகவே சுற்றி தெரியும் அவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தாலும் நன்மை என்கிறதை நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் அதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். தேவன் எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தர ஆரம்பித்தாலும் அது நன்மை. தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மெய்யாகவே அக்னி சூளையின் மத்தியிலே, அதாவது தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், அக்னி சூளையின் மத்தியிலே தூக்கி எறியப்படக்கூடிய பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குரிய காரியம். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் அறிவிக்க கூடாது என்றும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக அநேக விதமான வார்த்தைகள் பேசப்படக்கூடிய அந்த நாட்கள், அந்த மூன்று ஜனங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற 3 ஜனங்களையும் கட்டி அவர்கள் அக்னிக்குள்ளாக தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய தேவன் அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கரங்களுக்கும் நீங்களாக்கி எங்களை மெய்யாகவே தப்புவிப்பார். ஒருவேளை அவர்களை ஆண்டவராகிய தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும் உம்முடைய தேவர்களை நாங்கள் சேவிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. நன்மையை கர்த்தர் தந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் இருப்போம். நன்மையை கர்த்தர் அனுமதிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களை நாங்கள் சேவிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கணும். விசுவாசத்துல நன்மை வந்தாலும் வராமல் போனாலும், தீமைகளே என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும், எந்த விஷயத்திலும் முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை, எந்த விஷயத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் விசுவாசத்திலே ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பங்கு என்கிறதை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை ஆண்டவராகிய தேவன் நீதியாக நினைவு கூற ஆரம்பிக்கிறார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக நினைவு கூற ஆரம்பித்தார். அவன் ஒருவனாய் தனியாய் இருக்கக்கூடிய காலத்திலே கர்த்தராகிய தேவன் அவனை அழைப்பித்த மாத்திரத்தில் அவனுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி எவ்வளவேனும் ஆபிரகாம் சந்தேகப்படவே இல்லை. உன்னுடைய ஜனத்தாரை, உன்னுடைய இனத்தையும், உன்னுடைய குடும்பத்தார் யாவரையும் விட்டு நான் காண்பிக்கக்கூடிய தேசத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். ஆபிரகாம் அதை குறித்து எவ்வளவேனும் சந்தேகமே படவே இல்லை. அவன் வாழ்ந்த அந்த தேசம் உங்களுக்கே நல்லா தெரியும். தேவனை அறியாத அந்த தேசத்தின் மத்தியிலே வசிக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தைனா என்னன்னே தெரியாது. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி இனத்தாரையும் ஜனத்தாரையும் தன்னுடைய சொந்தத்தையும் குடும்பத்தையும் எல்லா காரியங்களையும் விட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சோம். போகக்கூடிய நேரத்தில் ஜனங்கள்லாம் என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் கூட அறிவில்லாம ஏதோ ஒரு சத்தம் கேட்டது என்பதற்காக இந்த நாட்டையே விட்டு உன்னுடைய சொந்த பூமி விட்டு கடந்து போகிறாய் என்று சொல்லி எல்லா மக்களும் பேசியிருப்பாங்க. எதையும் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படி கடந்து போகக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் நீதியாக நினைவு கூற ஆரம்பித்தார். ஆபிரகாமுடைய நம்பிக்கையை நீதியாக நினைவு கூர்ந்த கர்த்தர் தேவன் சொல்லும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படியும் ஒரு மக்களாக, தேவனாகிய கர்த்தர் தரும் எந்த விஷயத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாக, அவர் ஒருவேளை துன்பத்தின் பாத்திரத்தை தர ஆரம்பித்தாலும், துயரத்தினுடைய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்க ஆரம்பித்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் உண்மையான நீதியாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். 3வது நீதியை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 172வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 172வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். 3வது காரியம், வசனத்திற்கு அடங்கின ஒரு வாழ்க்கை, அது ஒரு நீதியின் வாழ்க்கை.
வசனம் போதியாததை நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. இயேசுனுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக உலகத்திலே காணப்படும் விரிந்த காரியம். சீஷர்களை கர்த்தர் பார்க்கிறாரு, சமுத்திரத்தை கர்த்தர் பார்க்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறாரு, ஆலயத்தை பார்க்கிறாரு, தேவாலயத்தை பார்க்கிறாரு, இருக்கக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் பார்க்கக்கூடிய கர்த்தருடைய மனசுல எவைகளை பற்றியதான ஒரு ஈர்ப்பு அவருடைய வாழ்க்கையில காணப்படவே இல்லை. அவருடைய விருப்பம் ஒரே ஒரு விருப்பம் தான் அவருடைய மனதிற்குள் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படியெல்லாம் நான் நிறைவாக்க வேண்டும், எந்தெந்த இடத்திற்குள்ளாக கர்த்தராகிய தேவன் என்னை அனுமதிக்கக்கூடியவராய் விளங்க. நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், நிறைய நேரங்கள்ல அதாவது நம்முடைய பெற்றோர்கள் ஆரம்ப நாட்களிலே நம்முடைய பெற்றோர்கள் திடீரென்று சொல்லி தன்னை ஒழித்து கொண்டு அவர்களை தேடும்படிக்காக நம்மளை விட்டுருவாங்க. அதாவது ஒரு திருவிழாக்குள்ளாக அழைத்து கொண்டு போகக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உண்மையிலேயே என் பிள்ளை என் மேல அன்பா இருக்கானா பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை அவருக்கு முன்னால காமிச்சிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை போய் சைடில் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. இந்த பிள்ளை இங்கும் அங்கும் தேடி அலைய ஆரம்பிக்கிறது. அம்மான்னு சொல்லி கூப்பிடுது, அப்பான்னு சொல்லி கூப்பிடுது, அதாவது சொந்தக்காரங்களை சொல்லி அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறது. இந்த பிள்ளை பயங்கரமாய் சத்தம் போட்டு அழக்கூடிய அந்த ஒரு நேரம், உடனே ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய அவன் அதாவது அந்த பிள்ளை சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு மிட்டாய் ஒன்று வாங்கி கையில் விடுது. இப்போ இருக்கக்கூடிய பிள்ளை என்ன விதமான காரியத்தை செய்யுது, மிட்டாயை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே பெற்றோரை மறந்துடும். மிட்டாயவே தின்னுட்டு இருக்கு. 2வது மிட்டாய் கொடுங்க, 3வது மிட்டாய் கொடுங்க, 4வது மிட்டாய் கொடுங்க, அம்மா வேணாம் அப்பா வேணாம், மிட்டாயே இருந்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள். அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படின்னா, இந்த மிட்டாய்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் மிட்டாயை கையில் வச்சுட்டு எங்க அப்பா தான் எனக்கு வேணும் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறதை பார்க்க முடியும். இது எதுக்கு சொல்ல வருகின்றேன், சத்தியமான அந்த வாழ்க்கையின் ஊடாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய வேதத்திற்கு புறம்பாக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவருடைய கண்களுக்கு பலவிதமான காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தது. வலைஞர்கள் வலை வீசி பிடிக்கக்கூடிய, சமுத்திரத்தின் ஆழத்திலே கடந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தொழில். ஆண்டவராகிய தேவன் நினைச்சிருந்தா இந்த பூமிக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் நமக்கு சம்பாத்தியத்திற்கு தேவையான நல்ல ஒரு தொழிலை இந்த வலைஞர்கள் கற்று வச்சிருக்கிறாங்க. இவர்களோடு கூட சேர்ந்து நானும் மீன்பிடிக்கக்கூடிய தொழில்கள் யாவற்றையும் கற்றுக்கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால, வேதத்திலே காணப்படக்கூடிய அநேகம் ஆழ்ந்த விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்கிறதுனால, நானும் ஒரு திருச்சபையை உருவாக்கி ஒரு சபை போதகனாக நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்னை வெளிப்படுத்த யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல நல்ல ஒரு பதவியின் ஊடாக கடந்து போகக்கூடியவராக கூட விளங்கி இருக்கலாம். இன்னும் ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் நிறைய அற்புதங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு கூடாரம் கட்டி வரக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் ₹1 வியாதி சுகமாக்கப்படக்கூடிய அனுபவம், ₹2 பார்க்க முடியாத கண்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு அதிசயம், இப்படி நிறைய காரியங்கள் யாவற்றையும் போட்டு ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி வச்சிருக்கலாம். இன்னைக்கு அநேக விதமான மக்கள் செய்யற மாதிரி எண்ணெய் வியாபாரம், அப்புறம் திரி வியாபாரம், கட்சி வியாபாரம் செய்யற மாதிரி ஆண்டவராகிய தேவனும் கர்த்தருடைய நாமத்தினால வியாபாரம் பண்ணிருக்கலாம். நிறைய வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தார். அவருடைய கண்கள் எதன் மேலும் நோக்கமாய் காணப்படாம கர்த்தருடைய வசனங்களிலே நிலைவாய் நின்று நான் என்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்கும். அவருடைய பார்வையை பாருங்களேன். சீஷர்கள் பல விதமான யோசனைகளை இயேசுக்கு முன்னால் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீர் உம்முடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறைவில் செய்ய வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை அநேக விதமான பெரிய ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறது உண்டானால் உம்முடைய பெயர் உலகம் எல்லாவற்றிலும் பிரசித்தப்படுத்தப்பட ஆரம்பிச்சு. இனி நம்ம நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக போயிடலாம் என்றாலும் கூட இயேசு மறைவிலை நின்று ஊழியங்களை செய்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, ஒரே ஒரு ரீசன் தான், வசனங்களுக்கு மிஞ்சின ஒரு வாழ்க்கை வாழாதவராய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொண்டே இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வசனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. வசனங்கள் என்ன வார்த்தை எனக்கு சொல்லுகிறதோ அவைகளுக்கு மீறாத ஒரு தன்மைதான் தேவனுக்குள் நீதியான ஒரு மார்க்கம் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். வசனம் என்ன சொல்லுது, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க கவலைப்படக்கூடாதுங்கிறது வசனம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், வசனம் சாராத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். நான் போகக்கூடிய இடத்துல அநேகம் ஜனங்களுக்கு முன்னதாக பிரசங்கம் பண்ணுகிறேன். என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டு சந்தோஷமா இருங்கள். பின்ன ஏங்க நீங்க அதாவது ரொம்ப அப்படி சோர்வா உட்காந்துருக்கிறீங்க, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எங்க வீட்டுல அதாவது அநேக விதமான வறுமையான நான் கவலைப்படுறேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை எனக்கு சொல்கிறது, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நீ முதல் காரியம் கவலை ஒழிக்கணும்.
நீ ஒரு வியாதி உள்ள எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு இசைந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதான் தேவனுடைய நீதியாக நினைவு கூறப்படக்கூடிய தன்மைகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அதிக தீவிரமாய் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்டம், இங்க இருப்பாரு, திடீர்னு சொல்லி இக்கோனியா பட்டணத்துக்கு போயிடுவார், அங்க போவார், அப்புறம் தெர்பைக்கு போவார், அங்க போவார். ஒவ்வொரு இடத்திலும் மெய்யாகவே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஊழியத்தினூடாக கடந்து போகக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பல ஜனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினார். சில இடங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திப்பார், சில இடங்களில் புறஜாதி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிப்பார். சில இடங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மெய்யாகவே மறுதலிக்கக்கூடிய நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய, ஒவ்வொரு இடங்களிலும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற வண்ணமாய் தன்னுடைய வாழ்க்கையை பவுல் மாற்றிக்கொள்ளாமல் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராய் தன்னை நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் ஒரே ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுது, ஆசாரியன் தேவனாகிய கர்த்தருடைய தூதன், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்ட வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களேன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்துல பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்களை தேடுகிறார்கள் ஜனங்கள். வசனத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வசனம் சார்ந்த வாழ்க்கை வாழுகிறாயா என்று சொல்லி ஒருவேளை உங்களை பத்தி உங்களுக்கு என்ன காரியம் தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் தேவனை அறியாத ஒவ்வொரு புறஜாதி மனுஷனும் உங்களிடத்துல என்ன காரியத்தை தேடுறாங்கன்னு சொன்னா, இவன் வேத புஸ்தகத்தை கையிலே சுமக்கிறானே, இவன் வாழ்க்கைக்கும் வசனத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றி ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறான். வசனத்திற்கும் நீங்களும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால் யூ ஆர் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. நீதியினுடைய மார்க்கம் என்கிறது எதை பற்றி ஆண்டவராக தேவனால் அறிவுறுத்தப்படுகிறது சொன்னா, வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. வசனம் சொல்லாததை நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிக்க கூடாது. வசனம் போதியாததை நான் என்னுடைய மனசின் ஆழத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது, கவலைப்படணும்னா கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே துக்கம் கொள்ளாது என்று சொல்ல துக்கப்படாம இருக்கணும். கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு எத்தனை விதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தராகிய தேவன் அழைத்து, இங்கு காணப்படும் எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் உன்னை நான் அடையாளமாக மாற பண்ண போகிறேன். எசேக்கியேல், என்ன காரியத்தை செய்ய ஆண்டவரே? கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ரொம்ப ஆசையாய் நேசிக்கக்கூடிய உன்னுடைய மனைவியை ஒரே அடியில் நான் அடித்து எடுத்துக்கொள்வேன். சரி, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து சொல்கின்றார், ஆனால் நீ அழக்கூடாதுன்னு சொல்றார். சத்தமே போடுகிற, பேசாம மௌனமா இருக்குன்னு சொல்றார். என்ன ஆண்டவரே, நான் நேசிக்கக்கூடிய மனைவி என்கிறதை பற்றி பேசுறீங்க, அவளை ஒரே அடியில் அடித்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றீங்க, நான் அழக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? நான் உன்னை ஜனங்களுக்கு அடையாளமாய் காண்பிப்பேன் என்பதற்காக இந்த ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி எசேக்கியேல் கீழ்ப்படியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். இன்னும் ஒரு நாள் தீர்க்கதரிசியாக எசேக்கியேலை கர்த்தராகிய தேவன் அழைப்பித்து, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உன்னுடைய வாசல் கதவுகள் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொண்டு ஜனங்களுடைய கண்கள் காண உன்னுடைய வீட்டினுடைய அந்த சுவரை துவாரம் விட்டு அதன் வழியா நீ வெளியே போக வேண்டும். ஏன் ஆண்டவரே, ஜனங்களா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வாசல் இருக்கு, அதுக்கப்புறமா வாசலை திறக்கக்கூடிய அநேக விதமான சாவி அவன் கையில் இருக்குது, சாவியை விட்டுட்டு வாசலை விட்டுட்டு கதவை திறக்காம எதுக்கு அந்த சோத்தை ஓட்டை போட்டு வெளியே போகிறான் என்கிறதை பற்றி ஜனங்கள் கேட்பாங்களே, ரொம்ப கேவலமா என்னை பற்றி யோசிப்பார்களே. நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கும் நான் உன்னை அடையாளமாக்குறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். என்னென்ன வார்த்தையை கர்த்தர் பேசினாரோ அவைகள் எல்லாவற்றையும் அப்படியே செய்த தீர்க்கதரிசியாக எசேக்கியேல். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறாத நீதியின் மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்துல 30வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல சரியா இயங்கக்கூடிய ஒரு மனிதன், எந்த காரியத்திலும் எந்த விதமான குற்றமும், அவனுடைய சம்பளங்கள் 10 முறை மாற்றி அமைக்கப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. அவங்க மாமா நிறைய ஏமாத்த ஆரம்பிச்சாரு. நிறைய விஷயங்கள் அவனுடைய பொருட்கள் யாவற்றையும் திருடும்படிக்காக நிறைய காரியங்களை ஏமாற்றி ஒரு முறை ஒரு காரியத்தை செஞ்சா உடனே அவனுடைய சம்பளங்கள் மாற்றப்படக்கூடிய அந்த நிலைகளை அவன் கண்கூடாக காண ஆரம்பிச்சான். என்றாலும் கூட ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தராக தேவன் அந்த மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், நீ உன்னுடைய இனத்தாரை நோக்கி நீ கடந்து போய்விடுகிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அந்த வார்த்தையின்படி தான் மெய்யாகவே சம்பாதித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த ஆடுகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகின்றான்.
அப்ப இந்த அவனுடைய மாமா அவனை மெய்யாகவே பின்தொடர்ந்து வருகின்றான். வரக்கூடிய அவனை பார்த்து இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றான், என்னால் திருடி கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு பொருள் எங்கள் வசமா இருக்கிறது உண்டானால் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். என்னுடைய நீதி விளங்கக்கூடிய அளவிற்காக நான் சம்பாதித்த பொருளை தவிர வேறு ஒன்றையும் நான் என் கையிலே நான் எடுத்துக்கொண்டு வரவே இல்லை. சில நேரங்களில் சில பேருடைய பழக்கம் அப்படியாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஏதாச்சும் எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் உண்டு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து நல்ல, அதாவது பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்களாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு, அதாவது சில மக்களுடைய சின்ன சின்ன பொருட்களை திருடுகிறது அவங்களுடைய வழக்கமாய் காணப்படக்கூடிய ஒன்று. மற்ற அதாவது இந்த முக்கியமான பொருள் எல்லாம் திருட மாட்டாங்க. ஒரு பேனாவை கடந்து போயிடுவாங்க, அது ஒரு நோட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாகிலும் ஒரு பொருளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், நீதி என்கிறது எதை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்கின்றார், கைகளிலே சுத்தம், எந்த காரியத்திலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. இந்த மனுஷன் உங்க மாமா பார்த்து சொல்றாரு, என்னுடைய நீதி விளங்கும்படிக்காக என்னுடைய மந்தையை நீங்க பார்வையிட்டு பாருங்க, எங்காகிலும் ஒரு குற்றத்தை நீர் பார்க்கிறது உண்டான எல்லாவற்றையும் உங்கள் வசமா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்காகிலும் ஒரு குற்றம் உம்மால் மெய்யாகவே கண்டுபிடிக்கப்படுகிறது உண்டானால் எல்லாவற்றையும் உம் வசமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களில் நாம் உண்மையற்ற ஒரு மக்களாய், கைகளில் சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். பல நேரங்கள்ல அலுவலகத்திலே நம்ம வந்து பணியாற்றக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய நிறைய பேப்பர்களை வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம், நிறைய பேனாக்களை வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம், நிறைய அநேகம் விதமான அதாவது இருக்கக்கூடிய அதாவது ஒரு காசு கூட பெறாது நூல் கண்டை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அதாவது அந்த பேப்பரை கட்டக்கூடிய நூலை வந்து வீடு கொண்டு வந்துருவாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், அதுவும் தவறு. உன் கையில சுத்தமா இருக்கணும். ஒரு காரியத்திலும் நீ குறையற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், கைகளிலே சுத்தம், இருதயத்திலே மாசில்லாதவனாய் உன்னுடைய நிலைகளை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், எதை நீதி என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், உங்கள் வீட்டை வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு குற்றத்தையும் காணாத அளவிற்காய் உங்கள் நிலைகள் காணப்படுகிறதான் நீதியான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எதை நீதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எந்த விஷயத்திலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் சாட்சியான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றத்தை உங்களால் மெய்யாகவே பேச முடியாது. என்னுடைய வார்த்தையிலே குற்றத்தை சொல்ல முடியுமா, என்னுடைய பார்வையில குற்றத்தை சொல்ல முடியுமா, என்னுடைய நோக்கத்துல குற்றத்தை சொல்ல முடியுமா? எந்த விஷயத்திலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேன் என்கிறதை பற்றி தான ஒரு சாட்சி தான் உண்மையான நீதி என்கிறது கர்த்தருடைய வேதம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் என்னுடைய வாழ்க்கையிலே முழு பலனை தரக்கூடியதாய் விளங்கக்கூடிய ஒன்று. நீதியான அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நான் செய்யும் எல்லா பிரயாசங்களும் நிறைந்த பலன்களை தரக்கூடியதாய் விளங்கார். ஒரு சின்ன ஒரு ஜெபம் தான் பண்ணுவீங்க, ஜெபத்திற்குரிய முழு மகிமையை நாம் தடையில்லாமல் பெற ஆரம்பிப்போம். சின்ன ஒரே ஒரு உதவி தான் செய்வீங்க, அந்த உதவிக்கேற்ற முழு மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் நீதி உள்ளவைகளாக செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனாலே நீதியின் பலனாகிய சமாதானமும் அமெரிக்கையும் சுகமுமான நிறைந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீதி நிறைந்த மக்களாக உங்கள் நிலைகளை உருவாக்கி கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே நிறைந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நீதியை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எதையும் தேவ பயத்தோடு கூட செய்யக்கூடிய தன்மைகள் நீதி உள்ளவைகளாக நினைவு கூறப்படுகிறது. விசுவாசத்தினால் வரக்கூடியவைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளாக நினைவு கூறப்படுகிறது. வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீதியின் வாழ்க்கையாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. கடைசியாக எல்லாவற்றிலும் உண்மை நிலை, எதிலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொன்னார். இவைகளினால் தான் நிறைந்த பலன்களை பெற முடியும் என்றும், இவைகளினால் தான் நிறைந்த மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என் வாழ்க்கையிலே கடந்து வர என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய நீதியினுடைய நடக்கைகள் எப்படியாக காணப்படுகிறது என்று பாருங்கள். நம்முடைய நீதியினுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஏதாகிலும் குற்றமும், ஏதாகிலும் அக்கிரமமும், ஏதாகிலும் தேவனுக்கு விரோதமான அந்த தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு விலக இன்றைக்கு நாம் நம்முடைய நிலைகளை கர்த்தருக்கு நேராக ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ மை ஃபாதர். நீதியின் வலக்கரத்தாலே
என்னை நித்தமும் வழி நடத்தும். என் வாழ்விலே என் ஜீவனை உம் கைகளில் படைக்கிறேன். இந்த வேளையில் நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். மாய உலகினிலே நான் மயங்கி திரிகையிலே நல்ல பாதை காட்டி எந்தன் பாவம் நீக்கி உந்தன் மகிமையை காணச் செய்தீ. மகிமையை காணச் செய்தீ. நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். என் வாழ்வினை என் ஜீவனை என் வாழ்வினை என் ஜீவனை உம் கைகளில் படைக்கிறேன். இந்த வேளையில் நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். நீதியுள்ள பிதாவே, நீதியின் மார்க்கத்திலே நாங்கள் அமைக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் மார்க்கம் என்னது என்கிறதை பற்றி கற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களை எங்களுக்கு தந்தீரே. எது நீதி என்கிறதையும் எவைகளின்படி வாழ்ந்தால் தேவனுடைய சமூகத்திலே நிறைந்த பலன்களை தர முடியும் என்கிறதை பற்றியும் கர்த்தர் தெளிவாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீதியினுடைய மார்க்கங்களை விட்டு விலகி போன காலங்களை நாங்கள் நினைவிலே கொண்டு எங்களையே நாங்கள் அருவருக்கிறோம். கர்த்தாவை, மீண்டும் எங்கள் வழிகளை நீதியின் மார்க்கத்திலே அமைந்த ஒரு வழிகளாக உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய உம்மால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து உண்மையான மனம் திரும்புதலோடு கூட அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவை, கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே உறுதியாய் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.